Hello friends, welcome to Gunesh Digital Tech. நான் உங்கள் குணேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 52 ஆப்ஸ் வந்து சீனாவோடைய ஆப்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போன வாரம் வந்து ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அதை பற்றி நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தோம். அந்த 52 ஆப்ஸுக்கு பதிலாக வேறு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, அதாவது டிக்டாக், ஜூம், யூசி ப்ரௌசர் அதெல்லாம் இருக்குதுல்ல பார்த்தீங்களா, அந்த ஆப்ஸுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ சீனாவில் இருக்கிற 52 ஆப்ஸும் பதிலாக ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து சீனாவுடைய ஆப்ஸ் வந்து 52 ஆப்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படிங்கிறது வந்து போன வாரம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலைன்னா நீங்கள் மேலே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதில் மேலே கார்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்குங்க. அதாவது 52 ஆப்ஸ் வந்து உடனே அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம், அதை போய் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த 52 ஆப்ஸுக்கு பதிலாக அந்த 52 ஆப்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப் என்னென்ன இருக்குது, எது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பற்றி ஒரு 5 ஆப்ஸை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், போய் செக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து 5 ஆப்ஸுக்கு வந்து 5 ஆப்பை பற்றி இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸை பற்றி பார்க்கலாம். மெயினான 5 ஆப்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷேரிட். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபைல் அனுப்பணும், ஒரு இதுக்கு வந்து ஃபைல் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேரிட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு பதிலாக வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய ஆப் வந்து கூகுள் ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்னென்னா, இதில் ஷேரிட்டில் வந்து ஆட்ஸு அதெல்லாம் வரும். இதில் வந்து அந்த ஆடு அதெல்லாம் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். டேரெக்டாக நம்ம ஃபைல் டேரெக்டாக சென்ட் பண்ணிக்கலாம். ஜூமுக்கு பதிலாக ஜூம் மீட் அப்படிங்கிற வீடியோ கால் ஆப் வந்து ஒன்று இருந்துச்சு. அது வந்து சைனாவோட ஆப்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பதிலாக என்னென்ன ஆப் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கைப் மீட், அப்புறம் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஸ்கைப் மீட்டு அதெல்லாம் நம்ம இந்தியாவோட ஆப்பு. இதில் வந்து நீங்கள் ஜூம் மாதிரியே இதுலேயும் கனெக்ட் பண்ணி வீடியோ கால் பேசிக்கலாம். ஜூமுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் வந்து ஸ்கைப்பு, மைக்ரோசாஃப்ட் டீம், டிஸ்கார்ட், கூகுள் ஹேங்கவுட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். இதுக்கான லிங்க்கெல்லாம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக். அதாவது டிக்டாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவில் வந்து அதிகம் பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பதிலாக மிட்ரன் அப்படின்னு ஒரு ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப்பும் இதே மாதிரி தான், டிக்டாக் மாதிரியே தான் வீடியோ எல்லாமே இது பண்ணலாம். அந்த சைனாவோட ஆப்ஸ்க்கு பதிலாக இது வந்து டிக்டாக் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் வந்து மிட்ரன் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்போட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். அது இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க, இந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா யூசி ப்ரௌசர். அதாவது ப்ரௌசரில் வந்து யூசி ப்ரௌசர் தான் நம்ம அதிகம் பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்தியாவில். அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் க்ரோம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜு, ப்ரௌசர், ஜியோ ப்ரௌசர் அப்படின்னு ஒரு 5 ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க. அந்த 5 ப்ரௌசரில் நீங்கள் எது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது யூசி ப்ரௌசர்லாம் சைனாவோட ஆப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது கூகுள் க்ரோம் வந்து நம்ம ஃபோன்லேயே ஆல்ரெடி இருக்கும், அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கங்க. இல்லைனா ஜியோ ப்ரௌசர் அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதிக பேர் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து யூசி ப்ரௌசர் தான் நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு பதிலாக இப்போ வந்து இந்த ப்ரௌசர்லாம் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அவங்க கூகுள் வந்து அஃபிஷியலாக வெப்சைட்டில் வந்து லைக் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இதெல்லாம் வந்து நான் சைனீஸ் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த 4 ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்து என்னென்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா யூசி நியூஸ். அதாவது யூசி நியூஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இதுக்கு முன்னாடி. எந்த ஒரு நியூஸுக்கும் எல்லாத்துக்குமே யூசி நியூஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க.
நியூஸ் பார்க்குறதுக்கு அதெல்லாம். இப்போ அதுக்கு பதிலாக ஜியோ நியூஸ் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ நியூஸ், பிபிசி நியூஸ், இதில் மாதிரி நிறைய நியூஸ் ஆப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது யூசி நியூஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு, அதெல்லாம் வந்து சைனீஸ் ஆப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் வந்து ஜியோ நியூஸ்னு இப்போ புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான அதாவது ஜியோ நியூஸ் அப்படின்னு ஜியோலேருந்து ஒரு புதுசாக ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து தமிழ் நியூஸ், இங்கிலீஷ் நியூஸ் எல்லாமே அதில் படிச்சுக்கலாம். மீதி புக்ஸு எல்லாமே அந்த ஆப்ஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கு அதோட வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வந்து மேலே கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மேலே கார்டில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். போய் செக் பண்ணி பார்த்து அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஜியோ நியூஸ் வந்து எவ்வளோ இதாக இருக்குதுன்னு. அதில் வந்து புக்ஸு அதில் நிறைய இது வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மேலே கார்டில் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் போய் பார்த்துருங்க, ஜியோ நியூஸ்ன்னு இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஜியோ ப்ரௌசர் அதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல யூசி ப்ரௌசர் இருக்குது, அதுக்கு வந்து ஜியோ ப்ரௌசர் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து சில பேர் வந்து டியூ ரெக்கார்டர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு. அதாவது இப்போ நம்ம ஏதாவது மொபைலில் கேம் விளாட்றோம், அதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு காட்டணும், இல்லை வேறு ஏதாவது நம்ம மொபைல் இருக்கிறத வந்து ரெக்கார்ட் பண்ணி அடுத்தவங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டியூ ரெக்கார்டு வந்து இதுக்கு முன்னாடி அதிகம் பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு பதிலாக அதுவும் சைனீஸ் ஆப்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வந்து இப்போ ரெக்கார்டர் அந்த மாதிரி நிறைய ரெக்கார்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவோடைய ஆப்பு அது அந்த சைனீஸ் ஆப் வந்து டியூ ரெக்கார்டர்னு சொல்லி டியூ ப்ரௌசர், டியூ ரெக்கார்டர் அதெல்லாம் வந்து சைனீஸ் ஆப்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெக்கார்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ அதாவது சைனீஸ் ஆப்புக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஒரு 5 ஆப்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். மீதி 52 ஆப்ஸில் வந்து மீதி ஆப்ஸுக்குள்ள வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெரிஞ்ச வரலும் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நான் ஆப்ஸை பற்றி உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் எதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்ம யூஸருக்கெல்லாம் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அப்படி எதுவும் அந்த ஆப்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.